நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்காங்க. நம்ம 5 மணி 6 மணிக்கெல்லாம் சுற்றி வரணும்னு வச்சு இந்த ஏரியில் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துடும். எப்போல இருந்து விற்க ஆரம்பிப்பீங்க? என்ன டைமிங்ல? 4 மணில இருந்து நைட்டு 9 மணி. 4 மணில இருந்து 9 மணி. காலையில வந்து அந்த வெயில் காஞ்சிருது, டேஸ்ட் மாறும். இந்த எண்ணெயெல்லாம் வந்து ஒரு மாதிரியா தெரியும். மாங்காய் வந்து சுருண்டு ஒரு மாதிரியா ஈரப்பசம் இருக்காது. அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தொழிலுக்கு நேக்கு இருக்கு. எல்லா டைத்துலையும் பண்ண முடியாது. இந்த நாள்ல எல்லாமே வித்துருவீங்களா? ஒரு நாள் எல்லாமே வித்துருவீங்க, ஒரு நாள் வந்து எதுவுமே விற்காம இருக்கும்ல, மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் இன்னைக்கு ஓடலையே, என்னடா இன்னைக்கு யாரு மூஞ்சில முடிச்சோமோ தெரியலையே, ஓடலையே, யாரு போனி பண்ணான்னு தெரியலையே, கைதா சரியில்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழம்பிட்டு போவோம். அப்புறம் நினைப்போம், அங்கிட்டு போயிட்டு நேற்று ஓடிச்சு நம்ம யாரு கொடுத்தோம், அன்னைக்கு நேற்று ஓடிச்சு 5000க்கு 6000க்குலாம் ஓடிச்சா அல்லியா கொடுத்துட்டு உங்களுக்கு நம்ம தானே வச்சிருக்கோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு படி இழக்கும் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். வீட்டு வெளியேறியிலேயே அப்புறம் வீட்டை போய் தூக்க முடியாது, ஓடலைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம போயிட்டு கிளஞ்சிடும், கீழே கொட்டிடலாம். நேரத்தில் மாடு இந்த இடத்துல மாடு வச்சு போயிட்டேன். பசு மாடு வாயில சிவன் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் பால் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கடவுள் படியில் பாருண்டு அது வச்சுட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிருச்சு வியாபாரம். சனிக்கிழமை வச்சுட்டேன் முறையா கூப்பிட்டு பாப்பாண்டு. ஞாயிற்றுக்கிழமை சுண்டல் கிடைக்கல. அப்படி நினைச்சேன் கூட நீங்களா வச்சுக்கலாமோ, பைலட் மேட்ச் லாஸ்ட் ஹவர்ல இருந்ததுக்கு நம்ம தெரியலையே படிப்பு இல்லாதனால அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தது. சரி கடவுள் நம்ம உட்காந்து என்ன பார்த்தா ஒரு முறையா வந்துருக்கு ஊருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்தா முறையான சம்பளம், முறையான காசு. உங்களுக்கு சிறப்பு வந்துருச்சு. இதே எனக்கு கிடைச்சது நீங்க ரொம்ப பெருசுண்டு. உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சுன்னு கேளுங்களேன், அவங்க என்னைக்கு மைண்டு சேஞ்ச் ஆகினாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சம்பாரிச்சு என்ன கண்டோம், டாக்டர் கொடுக்குறோம் காசு போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்க சின்ன பசங்களாம் வந்து கையில் உங்கள் காசு இருந்தாலே போகணும், எடுத்துகிட்டு போய் குடிக்கணும். அது குடிக்கிறது இன்னொரு போய் கெடுக்கிறது. மச்சான் போலாம் மச்சான் சொல்லிட்டு அவங்க வானம் கெடுக்கிறது. சேர்க்க சரியில்லை. ரெண்டாவது இவன் ஏதாச்சும் போட்டோம் மச்சான் நான் கொஞ்சோண்டு பண்ணி கொஞ்சம் நீ கொஞ்சம் சேர்த்துக்கடா, அடுத்த வாரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க எனக்கு கொஞ்சமாக கொடுறா அப்படின்னு அப்படி கெட்டு போயிடறாங்க. அதுதான் உண்மை. சண்டைக்கே போகிற இடத்துல மச்சான் அவனை என்ன போய் தேவையில்லாமல் அடிக்கிறான், அது என்னடா 10 நிமிஷம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இவன் அடிக்க போறது கை நின்றுடும். மச்சான் அடிப்போம்டா வாடா என்னன்னாலும் சந்தீபம் சொல்றது மொத்தமாக கெட்டு போறது. பழத்துல இறங்காத மாப்பிள்ள சொன்னா இறங்காம வந்துடுவான். பழம் மச்சான் இறங்கி போக சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து வீட்டுல படுற கஷ்டம் வந்து புரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேன்னா அவங்க தாய் தப்பை வளர்க்குற லட்சணம் அப்படி புரிய விட்டு வளர்க்குறது. பிள்ளைய வந்து தலையில குட்டி வளர்ப்பாங்க தெரியுமா அந்த காலத்துல, டக்குன்னு கொட்டினா அந்த வலி எது வரைக்கும் உள்ள ஆழம் பாதிச்சோ அது வரைக்கும் அதோட கஷ்டம் தெரியும். அன்னைக்கு அப்பா கொட்டின நினைவு இருக்காடா, ஆமா சின்ன வயசுல கொட்டிங்கப்பா கால் வரைக்கும் வந்துச்சுப்பா வலி, அதை யோசிச்சு பார்ப்பான். கொட்டாமே வளர்த்துட்டா நீங்க தான் அடிக்கல, இப்பயே நீங்க கை தட்டுறீங்க, சிறுசிலேயே அடிக்கல. இன்னைக்கு உங்க சோல் ரைட்டு வந்து ஏன் அடிச்சிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் இருக்கவா செத்துருவான்னு கேட்பேன். அந்த இடத்துல நம்ம மனசு மாறும், நம்மளே மறந்துவாங்க. நம்ம மனசு மாறிடும். நம்ம பிள்ளைய அடிச்சது தப்பா வச்சோ அந்த இடத்துல நான் அழுக ஆரம்பிச்சிருவேன், அவனுக்காக நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். உனக்கு தெரியாம அடிச்சிட்டேன் கோச்சுக்கிறாத. பசங்க என்னென்ன பண்றாங்க? பசங்க கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்களா? இல்லை 4 வருஷம் படிக்கணும், இப்போ 2வது வருஷம் ஓடிக்குது. அது என்ன காலேஜ்லாம் தெரியாது, இன்ஜினியரிங். பொண்ணு வந்து கம்ப்யூட்டர். அவங்க முடிச்சிட்டாங்க. வைகாசியில் கல்யாணம். இப்போ போய் பூ வச்சுட்டு வந்தேன், நாள் குடிச்சிட்டு வந்தேன். இல்ல சில பேர் வந்து காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஆத்தி காசு பணத்தை செலவழிச்சா காசெல்லாம் செலவாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பசங்களை கூட பிடிச்ச படிப்பு கூட படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க சுண்டல் வித்து பரவாயில்ல பசங்களை வந்து இன்ஜினியரிங் அளவுக்கு படிக்க வச்சது பெரிய விஷயம். நான் என்ன சொன்னேன், ஒரு 50 மணி நேரத்தில் 3 வருஷத்துல படிச்சுக்க, நான் சேர்த்து வச்சு உனக்கு கார் வாங்கி தரேன், ஒரு மாடி மேலே கட்டிட்டு ஒரு வாடகை கட்டி பொழைச்சிக்க, எனக்கு கொஞ்ச நாளைக்கு கண்ணு முடிச்சு வளருவேன், அப்புறம் கண்ணு முடிட்டா உனக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இன்ஜினியர் தான் படிக்கிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா எனக்கு படிக்கணும்னு சொன்னேன். அப்ப நான் வட்டி வாசிக்கோன்னா அப்பா வந்து வீட்டுல சிகில் வச்சிருவாங்களா, பேங்க்ல போய் லோன் வாங்கி படிக்க வச்சுன்னா வீட்டுல வந்து சிகில் வச்சிருவாங்க, வட்டி முதல்ல போட்டு கணக்கு பண்ணி வீட்டு அமௌண்ட் முடிஞ்சிச்சு தம்பி வீட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் கண்ணு முடிட்டா நீ எங்கேயும் பிளாட் படுத்த தெரியுவேன், நான் முறையா சுண்டல் வித்தாலும் உனக்கு முறையா படிக்க வச்சுட்டு உனக்கு வெளிநாடு ஏற்றிடுறேன் பாஸ்போர்ட் போட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் படிச்சுட்டா இல்லை கம்பெனிலேருந்து எனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரு அவரு. சூப்பர்ண்ணே, நீங்க உண்மையிலேயே வந்து மீசையை முறுக்கி விட்டு. நான் மதுரை பாண்டி விருது
பாண்டியன். இப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்க பசங்க பார்ப்பாங்க. உங்க பசங்க மட்டும் இல்ல, அவங்க பசங்க வயசுல இருக்க எல்லா பசங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எப்பா வாழ்க்கையில இப்படிலாம் வாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. 10 ரூபா கொடுத்தாலும் சோப்புல வந்து 5 ரூபா செலவு வச்சுட்டு 5 ரூபா சோப்புல வச்சுக்கணும். அது ஒண்ணு. எல்லாத்தையும் கழுவி சோப்பை கழுவி போட்டுட்டு அடுத்துட்டு போய் பிச்சை கூடாது. ஆனா இப்ப இருக்க பசங்க யாரும் அப்படிலாம் இல்லையே, சேவிங்ஸே கிடையாது. சேவிங் பண்ணணும். பாக்கெட்டே இல்ல, எனக்கு என்னத்த சேவிங் பண்றது? ஒண்ணு. ரெண்டாவது, என்னோட இதை பார்த்து 4 பேர் மக்கள் தெரிஞ்சு இவர் கஷ்டப்பட்டு சுண்டல் வச்சு இடம் வாங்கி வீடு வாச கட்டி பிள்ளைய படிக்க வச்சிருக்காரு, நம்ம பிள்ளைய அப்படித்தான் படிக்க வைக்கணும், நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அவர் சொல்லுகிற மாதிரி. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து சென்னைக்கு வந்து திறமையா பொழைச்சிருக்காரு அவரு. அகலக்கால் வைக்காம நீட்டா இந்த கெட்ட பழக்கம் இல்லாம பொழைச்சிருக்காரு அப்படின்னு எல்லா மக்களும் இதை பார்த்து நல்லா இருந்தா போதும். கண்டிப்பா என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை நல்லா இருக்கணும். பிள்ளைகள் கண் கலங்காம நல்ல முறையா வச்சுக்கணும். சேராதோட சேர்ந்து கெட்டு போனாலும் கூப்பிட்டு கடிக்கணும். அவை சேரா வந்துடாத. இப்ப இருக்க பிள்ளைலாம் கண்டிச்சா வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிறேன்ற முடிவுலாம் எடுக்குதுங்க. அதுக்கு வந்து நம்ம கையில ஒண்ணு, அப்பா அம்மா கையில ஒண்ணும் இல்லை. அது அவங்க மூளையை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பின்னாடியே போய் திருப்பி பிள்ளை மூஞ்சிட்டு பின்னாடி பையன் எங்கே போறேன் பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் எங்கே ஆகும், நம்ம பிழைக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளை படிக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் படிக்கிறதுன்னு நினைக்கிறோம். அது எத்தனை பேர்த்து பிரச்சனை பிடிச்சிருக்கேன், எத்தனை பேர்த்துக்கு கட்டடிச்சிட்டு படத்துக்கு போறேன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அப்பாட்ட கால் பண்ணா பணம் அனுப்புறாரு, செல்லு இருந்தா இங்க அனுப்பிடுறாரு. கண்டிப்பா உங்க பேர்ல யாரா பார்த்தாலும் அப்பா எல்லாத்தையும் சொல்றாரு, ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. இருந்தாலும் என் பிள்ளை வந்து நல்லா திருந்தி எனக்கு பேரை சொல்லி இன்னார் மையம் நல்லா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வாழ்ந்த போதும். கண்டிப்பா அவ்வளோதான் என் ஆசை. என் பொண்ணும் என் பையனும் எல்லாரும் நல்லா எனக்குன்னு இல்லை, எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை மாதிரி தான். அதுக்காக என் பிள்ளைக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருந்தால் என் பிள்ளைக்கு புத்தி கொடுக்குங்க, இன்னொரு பிள்ளை நல்லா இருந்தால் என் பிள்ளைக்கு போய் புத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து உங்க பையன் இல்ல, உங்க பையன் வயசுல இருக்க எங்களை மாதிரி பசங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நம்மளும் நல்லா படிச்சு மேல வந்து பெத்த அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு இந்த வீடியோ மூலியமா படிக்க வைக்கிறேன்னு சொன்னாவே அவங்க அது கவர்மெண்ட் டீச்சர் வாத்தியார் தான் இருப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க. நான் சுண்டல் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்காம சுண்டல் வைக்கிறேன். இருந்தாலும் நான் படிப்பறிவு இல்லாம தான் இந்த சொல்லி தூக்கிட்டோம். அன்னைக்கு நம்ம படிச்சோம்னா சொல்லி தூக்கிக்க மாட்டோம், நம்ம ஏதாவது வேலை வெடி போயிருப்போம். படிக்காட்டாலும் நீங்க திறமை அதெல்லாம் வாழ்ந்துட்டேன். கண்டிப்பா நீங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற என்ன மாதிரி பசங்க எல்லாம் நீ இன்ஸ்பிரேஷன் தான் சத்தியமா.